விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். திரு சோமு, எப்படி பார்க்கலாம் இந்த தீர்மானங்கள் மூலம் விஜய் வகுக்கும் யூகம் என்ன என்பதை கடந்து நாடு முழுமைக்குமா இந்த விமர்சனங்கள், கருத்துக்கள் தொடர்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்குறீங்க சோமு, பத்திரிகையாளராக தொடர்ச்சியாக அதை நீங்கள் கவனிச்சுட்டு வரக்கூடிய நபர், எப்படி பார்க்கலாம்? அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 400, 800, 947 தடவை தீர்மானங்கள் வந்திருக்கு. மரியாதை சார் மாதிரி சொல்லு. சாரி, ஏதோ குழம்பிட்டேன், சாரி. அப்போ நான் நிதியமைச்சர் ஆகக்கூடாதா? ஏங்க வைத்திருக்கிறார் உருட்டு கட்டை தான் வேணுமா? எப்போ வேணாம். அதாவது சட்டமன்றத்தை பார்த்துட்டு வரீங்களோ? அதாவது காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மற்ற இந்த இலங்கை இராணுவம் மீது போர்க்குற்றம் சுமத்தணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்மானமாக இருக்கட்டும், இது மாதிரி தீர்மானங்கள் ஏகத்துக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த தீர்மானத்தினால் என்ன பலன் அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதான் யதார்த்தம். கச்சத்தீவில் ஆரம்பித்த தீர்மானங்கள் அதுக்கப்புறம் எத்தனையோ வந்திருக்கு. இப்போ என்னென்னா சட்டம் அப்படிங்கிறது வேறு, ஆக்ட் லா அது வேறு. இப்போ இவங்க இந்த தீர்மானம் போடுறாங்களே, ரெசல்யூஷன் போடுறது அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்து இதுதான். எல்லாருடையன்னு இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருடையதும். இப்போ இந்த சட்டமன்ற தீர்மானம் நமக்கு தேவையா இல்லையா, எத்தனை போட்டிருக்காங்க என்பதை விட அதற்கான ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? லெஜிஸ்லேட்டிவ் ரெசல்யூஷன்றது ரொம்ப வேல்யூ இல்லையா? தமிழகத்தின் ஒட்டுமொத்த குரலா அதை நம்ம அப்படி பார்க்க முடியாதா? அப்படி பார்க்க மாட்டார்களா? பார்க்க கூடாதா? இல்லை, அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தையே மத்திய அரசு பார்க்காது. சட்ட ரீதியாக அந்த மாதிரி இல்லைங்கிறப்ப அவங்க ஏன் பார்க்கணுங்கிற கேள்வி இருக்குல்ல. அதனால இது வேஸ்ட்டு. இதில் இன்னொரு என்ன ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னா, இங்கே நம்ம சட்டமன்றம் நடத்துறதுக்கு 1 மணி நேரத்துக்கே 15 லட்சம் 20 லட்சம் செலவாகுது. ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா செலவாகுங்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தை நீங்கள் மக்கள் பிரச்சனை சம்மந்தமாக உருப்படியாக பேசலாம். அந்த தீர்மானங்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா இதில் முக்கிய கட்சிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கட்சி கூட்டமாக, அனைத்து கட்சி கூட்டமாக போட்டால் அது கட்சி செலவு. எல்லா கட்சியும் பணக்கார கட்சியாக தான் இருக்குது. அனைத்து கட்சி கூட்டத்தோட சட்டமன்ற தீர்மானம், சட்ட பாதுகாப்பு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எந்த வேலையுமே கிடையாது. எந்த வேலையும் கிடையாது. இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் நம்ம கச்சத்தீவை மீட்டிருப்போம். இலங்கை இராணுவத்து மேலே அது எப்படி வெளிநாட்டு மேட்டருக்கு இங்கே தீர்மானம், இலங்கை இராணுவத்து மேலே போர்க்குற்றம் அது வந்திருக்கும். தமிழகமே ஜொலிச்சிருக்கும் இந்த தீர்மானங்கள்லாம் போட்டிருந்தாங்கன்னா. அதனால அந்த மாதிரிலாம் இன்னும் இது இல்லை. இப்போ ஒரு பழைய மீண்டும் ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன், சட்டமன்ற தீர்மானத்துக்கு சட்ட பாதுகாப்பு இல்லையா? 100க்கு 100 கிடையாது. அது செய்யணும் அப்படிங்கிற கண்டிஷன் எதுவுமே கிடையாது. நம்ம கையில் தான் கூகுள் இருக்க பார்த்தாலே தெரியும். அது ஒரு வேஸ்ட். அது ஏன்னா இப்போ ஒரு பழைய ஜோக்கு சொல்லுவாங்க. ஒரு அரசியல் தலைவர் மரம் நடு விழாவுக்கு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட சொன்னாங்களாம், ஐயா இங்கே வாங்க, இங்கே நடுங்க, இங்கே தான் வழக்கமாக நடுவோம் அப்படின்ட்டு. நடுவாங்க அப்படின்னு. என்னன்னா அந்த செடியை வச்சு அது வளர்றதே கிடையாது. ஒரு ஆளும் வர்றப்ப நட வேண்டியது தான். அதுக்கான இடம் அது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த தீர்மானம் அப்படிங்கிறது ஒரு அட்ரு வேஸ்ட். அது இதை ஏன் அந்த தமிழ்தாய் தீர்மானம்லாம் இவர் கொண்டு வந்தார் அப்படின்னா, தன்னுடைய அரசியல் நிலைமையை இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டை சமாளிக்கிறதுக்கு. இப்போ தவிக அரசு பல விதங்களில் தோல்வி அடைந்திருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும் என்பது தமிழக மக்களோட குரலாவோ இல்லை தமிழக மக்களோட எதிர்பார்ப்பா நீங்கள் புரிஞ்சுக்கலையா? சோமுக்கும் கிறிஸ்தவதாஸுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அது விருப்பமா இல்லையா? நீங்கள் அதிலேயே அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கேள்வி நீங்கள் உங்களை மாதிரியே கோட்டு போட்ட ஒருத்தர் தான் கேட்கணும். முதலமைச்சர் ஜோசப் ஸ்டாலின் அவர் தான் இங்கே கொண்டு வர்றாரு. ஸ்டாலின் கொண்டு வர்றாரு இல்லை அப்படின்னா அவர் தானே கொண்டு வர்றாரு. அதையும் நீங்கள் ஏற்க மாட்டீங்களே? ஏன்னா இந்த மாதிரி தமிழ்தாய் வாழ்த்தை முன்னாடி பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலன்னு நீதிமன்றத்திலே மத்திய அரசு சொல்லியிருக்கு. ஒன்று மத்திய அரசு சார்பாக. ஒன்று. இன்னொன்று, இந்த வந்தே மாதத்துக்கு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சட்டமே என்னன்னா இந்த நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி தேசிய கீதம், ஜனகணமனையோ வந்தே மாதம் பாடணுங்கிறது சட்டம் இல்லை. அது பாடப்படும் போது இடையூறு பண்ணக்கூடாது, அதுதான் சட்டம். அப்போ ஏற்கனவே இவங்க பதவியேற்பு விழாவிலும் ஆளுநர் சட்டமன்றம் வந்த போதும் அப்புறம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலையும் இதை பாடி இருக்க தேவையில்லை. வந்தே மாதரம் அது இதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல இருந்திருக்கணும். அப்ப ஏற்கனவே அந்த வழி இருக்கும்போது செய்யலை. ஏன் பாடினார்கள் என்பதற்கான என்ன பதில்? ஏன் பாடினாங்கன்ற எப்படி நம்ம கடந்து? அது என்னன்னா மத்திய அரசு மீது இருக்கக்கூடிய ஒரு அச்சமா இருக்கு. அப்ப இப்போ மற்ற கட்சிகளையும் கூப்பிட்டு ஒரு தீர்மானம் போடுறப்ப, ஒரு காட்டு வழியில ஒருத்தன் போறாங்க, நண்பர்களோட போயிட்டு இருக்கான்னு வைங்க. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, பயந்துட்டானா டக்குன்னு தரையில் விழுந்துட்டு பயப்படுறவங்களே என் மேலே விழுந்து படுத்துங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம மட்டும் தனியாக மத்திய பாஜக அரசை எதிர்க்கிற மாதிரி வேண்டாம். ஸோ நிகழ்ச்சிகளில் பாடுறது பாடட்டும்.
அதே நேரத்தில் இதுக்கு ஒரு விமர்சனம் வருது, அந்த விமர்சனத்தை தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் மற்ற கட்சிகளை சேர்த்துக்கிட்டு போட்டது ஒரு காரணம். அடுத்தது மேகதாட்டு உட்பட பலவித விஷயங்களில் இந்த அரசு தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்போ ஆரம்பத்தில் இப்போ மேகதாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலே அதை பற்றின ஒரு அடிப்படை புரிதல் வந்து ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. மாண்புமிகு தமிழக இந்த அரசு தோல்வி அடைஞ்சிச்சுன்னா 100 நாட்களே கூட இன்னும் முழுமையாக இவங்க ஆட்சி கட்டில் இல்லையே. ஆனால் எங்களுக்கு தினம் பசிக்குது. நீண்ட நெடிய வரலாறு இருக்கு இங்க ஆட்சி செய்த கட்சிகள். அப்போ மேகதாட்டில் இவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு இப்பவே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? அதாவது இந்த 6 மாச கணக்குங்கிறது ஒரு தவறான மனநிலை. அது வந்து இந்த உண்மை அதானே? இல்ல அது வந்து நமக்கு சொல்லி சொல்லி மைண்டில் ஏத்திட்டாங்க. அந்த ராஜாஜி காலத்துல அந்த ராஜகோபாலாச்சாரி பண்ண ஆரம்ப கட்ட பல தப்புகள்ல அது ஒரு தப்பு. அதாவது இந்த கார்பரேட் கம்பெனில தான் என்ன செய்வாங்கன்னா, உனக்கு இந்த 6 மாசம் ஏதோ இந்த பீரியட் அந்த பீரியடும்பா, அந்த 6 மாசத்துல ஒரு ட்ரைனிங் பீரியட் பிரிச்சுக்கிட்டு நீங்க அந்த 6 மாசத்துல சரியா இல்லைன்னா வேலையை விட்டு எடுத்துருவான். அப்ப அந்த மாதிரி எடுத்துடலாமாங்கிறது ஒண்ணு. அடுத்தது அந்த கார்பரேட் கம்பெனியில் கூட சிஇஓக்கு 6 மாச கணக்கெல்லாம் கிடையாது. அவன் வந்ததுலேருந்து அவனை நிரூபிக்கணும், இல்லைன்னா கம்பெனி காலி ஆயிடும். இவன் 6 மாசம் வரைக்கும் இருந்துட்டு 6 மாசம் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேலை வேணான்ட்டு போயிடலான்னு பார்த்தானா அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை, விடமாட்டான். அப்படி போயிருந்தானா ஒட்டுமொத்தமாக அடுத்த 2 வருஷத்துக்கு கம்பெனியோட ஓனாயிடும் தவிர. அதனால அது வந்து கார்பரேட் செக்டாருக்கு சொல்றது ஹனிமூன் பீரியடு, அது இதெல்லாம் வந்து அந்த பொறுப்பு ஏற்ற அந்த வினாடியிலிருந்து செய்ய வேண்டிய வேலை. ஒரு அரசியல் தலைமையை தாண்டி அரசு தலைமையாக ஆனதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட தீர்மானங்கள் மீது சோமு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் அறிந்தது தான். பரஸ்பரமாக அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களால் விவாதிக்கப்படுகிறது, நிறைய கருத்து மோதல்கள் உருவாகிறத நம்ம பார்க்குறோம் கண்கூடா. அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் ஏற்றப்படுகிறது. நீங்கள் இது எதுவுமே கண் துடைப்பு, இது எதற்குமே பலன் இல்லைன்றது சோமுவோட வாதமாக இருக்கிற பட்சத்தில் அடுத்து என்ன அப்படின்ற கேள்வி தான் எழுகிறது. அதை கேட்போம். அடுத்தது வந்து என்னன்னா, இந்த திமுக அதிமுகலாம் தெரியாமே அதை ஆதரிக்குது இப்போ மற்ற கட்சிகளோ அந்த கேள்வியும் அதோட இருக்கு அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கும் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இது வந்து தேவையில்லைங்க, இதுக்கு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மூலமாக இப்போ மக்களுக்கும் தெரிகிறது. ஆன்டி இந்தியன்கிற வார்த்தை பிரபலங்கிற மாதிரி அடுத்தது இவன் ஆன்டி தமிழன், தமிழின விரோதி அப்படின்னு வந்துடக்கூடாது. சரி போட்டு விடணும். இதுவே வந்து இன்னொன்று பண்ணணும்னு வச்சிங்களேன், ஒரு இது மாதிரி ஒரு மசோதாவில் வந்து ஒரு தீர்மானத்தில் அதுக்கான வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சட்டமன்றத்தை ஒரு தடவை ஒவ்வொரு எம்எல்ஏவும் சுற்றிட்டு வந்து ஓடிட்டு வந்து தான் போடுவோம். அப்படின்னா மக்களுக்கு தேவையான தீர்மானத்தில் அது மாதிரி ஓடிட்டு வந்து கூட கஷ்டப்பட்டு, ஏன்னா மக்களுக்காக உழைக்கிறவங்க பாவம் கஷ்டப்பட்டு போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கான வீணான தீர்மானத்துக்கு அட ஏன்ப்பா ஏசியை விட்டு வெளியில் போய் விடுறது தான் தேவையில்லைன்னு தெரியுதுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்திருந்தால் அந்த உண்மை வந்திருக்கும். மற்றபடி புரிகிற மாதிரி சொல்கிறேன்ல, மற்றபடி இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கான இந்த தீர்மானமோ இல்லை வந்து சரி இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு மட்டும் இல்லை, இப்போ நீட்டுக்காக இருக்கட்டும், இந்த தீர்மானங்கள் ஏற்கனவே எத்தனை தடவை போட்டாச்சு, இதனால என்ன பலன்? இப்போ இந்தியாவிலேயே முதலாக ஒரு அரசியல் சட்டத்தில் அது திருத்தம் அப்படின்னு வந்தது 1951. இப்போ தீர்மானத்தோட அடுத்து உங்களுக்கு தெரியாத ஒன்று திரு சோமு, இது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்படும், மத்திய அரசு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று சட்டமாக்கப்படும். அப்படின்னா இது அடுத்தடுத்த படிநிலைகள் இருக்கு இல்லையா? நீங்கள் அதுக்குள்ளேயே போலையே சோமு. இல்லை அதுக்குள்ளே நீங்கள் இங்கே ஏற்றுவது என்பதே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற நீங்கள் இங்கேயே ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்களே. ஏன்னா ஒரு மாடின்னு ஒருத்தன் சொல்கிறான் அதில் ஒரு படி தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு எதுக்கு லிஃப்ட்டு? அது வேஸ்ட்டு, அதை விட்டுருங்க. இந்த தவிர வந்து போராட வேண்டிய வழிகள் தான் இருக்கே தவிர 1951 தந்தை பெரியாருடைய போராட்டனால தான் இந்தியாவில் முதலான அந்த சட்ட திருத்தமே வந்தது. இப்போ அதுக்கப்புறம் கூட சொன்னீங்கல்ல, இப்போ வந்து இந்த ஜல்லிக்கட்டு விஷயமா இருக்கட்டும், டெல்லி போராட்டங்களாக இருக்கட்டும், ஸோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகத்தில் நீட்டை எதிர்த்து இந்த மாணவர்கள் 11வது நாள் அவங்க ஒரு உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு எத்தனை கட்சிகள் போய் அங்கே நின்னாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இவர் கூட போனதாக சொன்னாங்க, ராஜ்மோகன் அமைச்சர், ரைட்டு. மற்ற எத்தனை கட்சிகள் போனாங்க, அதுக்கு என்ன ஆதரவு கொடுத்தாங்க, அதை வந்து ஒரு மக்கள் திரள் போராட்டமாக ஆக்குறதுக்கு என்ன செய்யலாம், அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லையே. அதுதான் இங்கே ஜெயிக்குமே தவிர இது ஜெயிக்காது. இந்த மேகதாட்டு விஷயத்தில் இந்த அரசு தோல்வி அடைஞ்சிச்சு நான் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, இதுல வந்து கிட்டத்தட்ட நம்ம நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட கட்சிகள், ஆட்சியில் இருந்த கட்சிகளே இதை நோக்கி நகர்ந்ததா அப்படின்ற கேள்வி இருக்கே திரு சோமு. நீங்க சொன்ன மாதிரி போராட்டம் நோக்கி நகர்த்தினார்களா? ஒரு நீட்டுக்கு வந்து ஜல்லிக்கட்டு போன்று இங்க போராட்டம் நடைபெற்றதா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. அவங்க எல்லாருமே அப்ப கடந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இங்க ஆட்சியில் இருந்த கட்சிகள் என்ன செய்தது அவர்களுக்கும் தெரியும் இல்லையா? நம்ம அவங்களையும் விமர்சிக்கிறோம், இருந்தாலும் அவங்களாம் தீய சக்தி தானே. நல்ல சக்தி வந்திருக்கிறார், இவர் தானே செய்யணும். நம்ம எதிர்பார்ப்பு இவர்கிட்ட தானே இருக்கோம். இப்போ நமக்கு வந்து நான் ஒருத்தரை மதிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா, ஆனால் ஏன் அவர்கிட்ட போனோம், நீங்கள் ஏன் நண்பர் உரிமையாக பேசுவேன், ஏங்க அதை செஞ்சு கொடுங்களேன்னு கேட்போம். அப்படின்னா நீங்கள் தானே நல்ல சக்தி, தூய சக்தி, அந்த தூய சக்தி தானே செய்யணும்.
இப்போ மேகதாட்டு விஷயத்தையே அதுக்கு தான் ஒரு வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய காவிரியிலேருந்து வரக்கூடியது நம்மளுடைய உரிமைங்கிறது முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் தெரியல, நீர்வளத்துறை அமைச்சர் இவர் புஷி ஆனந்துக்கும் தெரியலன்னு எப்படி சொல்றீங்க? சட்டமன்றத்தில் அவர் சொல்கிறாரு புஷி ஆனந்த், அவங்க என்னங்க அங்கேயே மழை கம்மின்னு பேசுகிறார். இது ரெக்கார்டில் இருக்குது. சட்டம், நீதி, நடைமுறை, இது எல்லாமே தார்மீக விஷயம் எல்லாமே என்னன்னா, அங்கே வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் அங்கே கொடுக்கறது இல்லை. இது ஒன்றும் பிச்சை கிடையாது. கர்நாடகாவுக்கு வந்து ஒரு 100 டிஎம்சி தேவைன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 100 முடிஞ்சு 101 தான் தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறது கிடையாது. 10 டிஎம்சி இருந்தாலும் அதில் பங்கு வேணும். ஏன்னா அது உரிமை. அதை கொடுக்கணும், வலிகிறதுல கொடுக்க கூடாது. அருமை சரியான இருக்கிறதுல கூடாதுன்னு சொல்லணும். அதாவது உலகம் முழுக்கவே தான் நடைமுறை. இப்போ வந்து 100 டிஎம்சி இருக்கா, அதுல என்ன? அது 10 டிஎம்சி இருக்கா, அதுல என்ன? 20 இருக்கு. அதை தான் இந்திய உச்ச நீதிமன்றம்னு சொல்லியிருக்கு. இது வந்து இங்கேயே பல பாமரர்கள் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அங்கேயே மழை இல்லைங்கிறான். ஸோ அந்த மனநிலையில தான் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு நீர்வளத்துறை மாண்புமிகு ஆனந்த் அவர்கள். ஆமாம், புஷி ஆனந்த் அவர்கள். அந்த மனநிலையிலேயே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கிறாருங்கிறதுக்கான உதாரணம் என்னன்னா, நான் போய் கேட்டவங்க தராட்டி பரவாயில்ல, நான் அசிங்கப்பட்டுக்கிறாரு. ஏங்க அசிங்கப்பட்டிருந்தா இவர் முதலமைச்சர் எல்லாமே வெறும் நடிகராக இருந்தால் அவர்கிட்ட போய் கேட்டு இதுன்னா அசிங்கப்பட்டது அவரோட போச்சுங்க. இப்போ நம்ம வந்து அவருக்கு ஓட்டு போட்டோமோ இல்லையோ, எனக்கும் சேர்த்தான் தமிழ்நாடு முதலமைச்சர். அவர் போய் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போயிட்டு வரலாறு தெரியாமல், சமகால அரசியல் தெரியாமல் அங்கே போய் நின்றுட்டு திரும்பி வந்து அவமானப்பட்டு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அவமானம். இந்த ஒரு படத்தில் வடிவேல் காமெடி ஒன்று வரும். ஒருத்தன் சின்ன பையன் ஒருத்தன் ஒரு வேனை பார்த்துட்டு வடிவேலை வா வா வான்னு கூப்பிடுவான். போய் பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பி விட்ருவான். அதுக்காக தான் அங்கே சிவகுமாரும் கூப்பிட்டதுன்னா இவர் தான் முதல்ல கேட்டார். அதை அவர் ஏன் கூப்பிட்டாருன்னா, வாங்க நான் ஃப்ளைட்டில் வந்து சுற்றி காட்டுறேன் ஹெலிகாப்டரில் எவ்வளோ வறண்டு இருக்குன்னு பாருங்கள். அப்போ ஒரு பதில் சொல்லுவோம், சார் வறண்டத்தில் வந்து நமக்கு பங்கு இது இல்லை சார், இல்லை இருக்கிறதெல்லாம் பங்குன்னு இவர் சொல்லியிருந்தாருன்னா அந்த விஷயம் புரியுதுன்னு அர்த்தம். இல்லை குறைஞ்சபட்சம் என்ன சொல்லணும்னா, இல்லை சார் எங்கள்கிட்டையும் ஹெலிகாப்டர் இருக்குது, நீங்கள் இங்கே வாங்க, இங்கே என்ன வறட்சிங்கிறத நான் சுற்றி காட்டுறேன், அதை செய்யணும்ல. 2013 ஜெயலலிதா பிரிவில் நடந்த ஒரு விஷயம் இதே மாதிரியான ஒரு சிக்கல். பெங்களூருக்கு போகிறாங்க, நீதிமன்ற உத்தரவுப்படி போகிறாங்க, அங்கே வந்து சரியாக வரல, எடுத்தோடனே தரமாட்டேங்கிறாங்க, திரும்பி வந்துட்டாங்க. உடனடியே உச்சநீதிமன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்க, அது மனு போடுறாங்க வழக்கு. அப்போ அதை விசாரித்த இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உடனடியாக தண்ணி திறந்து விடணும், ஏன்னா அதில் அவ்வளோ நியாயமான ஒரு விஷயங்கள் இருக்குது, சட்டப்படியான விஷயங்கள் இருக்குது. அதோட சேர்த்து இன்னொன்று சொன்னார், பிரதமர் தூங்குகிறாரா அப்படின்னாரு. அப்போ வந்து நரேந்திர மோடி இல்லை, இவர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் ஆட்சி. ஆனால் அந்த பிரதமர் தூங்குகிறாங்கிறது இந்த பாஜக நரேந்திர மோடிக்கும் பொருந்தும். அப்போ இதில் வந்து மத்திய அரசுக்கான பங்கு இருக்கு. இப்படி எல்லாரும் கைவிட்ட நிலைமையில் இருக்கிறப்ப இவங்க தொகுதி மறு வரைக்கும் ஏன் போறீங்க? தொகுதி மறுவரைங்கிறது நாளைக்கு புல்டோசர் எடுத்துட்டு வந்து எங்கள் தெருவில் இருக்கிற 10 வீட்டை இடிக்க வரான்னு ஒரு தகவல் வந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த தெருவில் இருக்கிற 20 பேரும் சேர்ந்து நமக்காக வருவான். ஆனால் இன்னைக்கு வந்து என் வீடு தீப்பற்றி எரியுது, தனியாக இருக்குது, அது என்னுடைய சொந்த பிரச்சனை. நம்ம தமிழ்நாட்டுக்கு காவிரி அந்த மாதிரி தான், நம்ம மட்டும் தான் போராடணும். அப்போ நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பிரச்சனையை விட்டுட்டு இப்போதைக்கு அந்த மசோதா இந்த பில்லு இந்த தடவை வருதா என்னன்னு தெரியல. அதுவும் முக்கிய பிரச்சனை இல்லைங்களா? இப்போதைக்கு எது முதல் கட்டமாக பார்க்க வேண்டிய விஷயம்? அப்போ இது எல்லாம் திசை திருப்புகிற அரசியலாக தான் இவர் தவேக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் செய்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. நம்ம தொடர்ந்து பேசலாம். சோமு, எப்படி இருக்கிற அந்த நேயர்களுடைய இதை பார்க்குறப்ப தவேக மீதான ஒரு கற்பனையாக இருந்த பிம்பம், ஒரு ஈர்ப்பு, இதெல்லாம் மேக்சிமம் குறைஞ்சி ஒரு யதார்த்தத்துக்கு வந்துட்டு இருக்காங்க மக்கள்னு தோணுது. இதில் அந்த பாஜக எதிர்ப்பு, அடுத்தது மாநில உரிமை மீட்புக்கெல்லாம் ரொம்ப கம்மியான சதவீதம் தான் வந்திருக்கு. அவங்க கிட்டத்தட்ட 56.5 ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குறப்ப, அதாவது பெரும்பாலானவர்கள் வந்து இது அரசியல் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இவர் ஒரு பக்கம் வந்து இங்கே மேடைகளில் வந்து ஆவேசமாக பேசுகிறாரு முதலமைச்சர் ஜோசப் விஜய், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே சரண்டர் ஆயிடுறாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்து இருக்குல்ல, அந்த கருத்தை உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. நல்லது, நன்றி.